வந்ததுக்கப்புறமா அவனுக்கு பாலை கொடுத்துட்டு நேராக போயிட்டு, "கண்ணா ஒரு 10 நிமிஷம் இரு, அம்மா இப்போ வந்துடுறேன்னு" சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போனேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் வந்த உடனே எனக்கு கீதா சாய்ராம்கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. அவள் திருநெல்வேலியில் இருக்கா. எனக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு இருந்தா. ஏதோ ஒரு விஷயமா பேசினா. குரூப்பை பற்றி தான் பேசின்னு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், "இந்த மாதிரி ஒரு மந்திரம் பண்ண சொல்லி எனக்கு சுவாமிகிட்டேருந்து உத்தரவு வந்தது" அப்படின்னு. "என்ன மந்திரம் சொல்லுங்கன்னொன்னே." "கஷ்ட நிவாரண மந்திரம். சாய் கஷ்ட நிவாரண மந்திரம்." "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்கே அது படிங்கோ" அப்படின்னு சொன்னேன். நான் அது பண்ணியிருந்ததை நான் அவளுக்கு போட்டு காமிச்சேன். ரெக்கார்ட் பண்ணியிருந்தது ஃபோன்லேயே போட்டு காமிச்சேன். பண்ணோன்னே அவள் சொன்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரமாச்சே. இது நாங்கள் ஒரு குரூப்பே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் 4 to 6 இருக்கு இல்லையா, அந்த பிரதோஷ வேலையில் கரெக்டு ராகு காலம் தானே அப்போது. அந்த டைமில் நாங்கள் வந்து இதை சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எந்த விதமான கிரக தோஷமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை கேட்டால் போயிடும். 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது, கடகடன்னு படிச்சிடலாம் இதை அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. நான் என்னை ரெக்கார்ட் பண்ண சொல்லி சுவாமி சொல்கிறார். நான் ரெக்கார்ட் பண்ணி வந்தோடனே அதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கீதாஜி வந்து கொடுக்குறா. எனக்கு பெரிய ஆச்சரியம். சரி, இதையும் அவளுக்கு கொடுத்துடணும், மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா சொல்கிறார் போல் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம் ஓம்கார் ஜோதி சேனலில். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தல, என் ஹஸ்பண்டுக்காக காணோம், அவரோட எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு சொன்னோன்னே அது வரைக்கும் கேட்கல. நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் போட்டாச்சு, ஆனால் அதை கேட்கல. அதை கேட்க சொன்னோன்னு தான் நான் ஆன் பண்ணுறேன் அந்த மந்திரத்தையே. ஆன் பண்ணி அந்த மந்திரத்தை ஒரு தடவை கேட்டு 2வது தடவை கேட்க போகிறச்ச ஐ காட் அ கால். அவர்கிட்டேருந்து கால் வந்தது. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுட்டு இருக்கும், நெஞ்சு அடிக்கும். காணமே, அவர்கிட்டருந்து வரலையே, ஒரு மெசேஜாவது அனுப்புகிறேன். எப்போவுமே எழுந்திருந்தோன்னே 6 மணிக்கு எழுந்திருந்து நான் இங்கே வந்துட்டேன், இந்த 7 மணிக்கு நான் வந்து ரீச் ஆகிடுவேன், 8 மணிக்கு ரீச் ஆகிடுவேன்னு சொல்கிற மனுஷன்டேருந்து ஒரு கால் கூட வரலை. அந்த மந்திரத்தை ஒரு தடவை கேட்டு 2வது தடவை கேட்குறதுக்குள்ளே ஐ காட் அ கால். நான் தெரியாமல் தூங்கி போயிட்டேன். எந்திருந்து உனக்கு பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இத்தனை தடவை கூப்பிட்ருக்கே, என்ன விஷயம்னு கேட்டார். அவருக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவரை திட்டுறதா, இல்லை கோபப்படுறதா, இல்லை அழறதா, ஒரு பக்கம் தண்ணி அப்படியே கண்லேருந்து கொட்டுறதுக்கு நிற்கிறது. அவரோட கால் வருது. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் நிம்மதி. இதெல்லாம் அப்படி அடிச்சுட்டு இருந்தது நெஞ்சு. அது சொன்னால் எப்படி புரியும் உங்களுக்குன்னு தெரியல. ஒருத்தரை காணோம், அவர்கிட்டருந்து எந்த விதமான பதிலும் இல்லைன்னு நினைக்கும்போது என்னென்னவோ நினைக்க தோணிடும் இல்லையா? அப்படி ஒரு தருணத்தில் சொல்ல வச்ச மந்திரம் அது.